இதில் ஒரு பைட் வச்சு ஆஹா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது காய்ஸ். செம்ம வேறு மாதிரி இருக்குது. பக்கா பொரித்தனமாக இருக்குது நாட்டுக்கோழி பிரியாணி. சென்னை மட்டன் இருக்குது, திண்டுக்கல் மட்டன் இருக்குது, திண்டுக்கல் சிக்கன் இருக்குது, அங்கண்ணா இருக்குது. அங்கண்ணா கோயம்புத்தூர் சீரக சம்பாலா கோயம்புத்தூர் அங்கண்ணா பிரியாணி. இது கம்ப்ளீட்லி ஆமாம் திண்டுக்கல் சிக்கன். இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திண்டுக்கல் ஸ்டைலில் நல்ல நல்லி எலும்பாக போட்டு கொடுக்குறாப்புல பாருங்க. வேற மாதிரி இருக்குது காய்ஸ். நாலு வெரைட்டி ஆஃப் பிரியாணி வச்சிருக்கீங்க. சென்னை மட்டன் சார். சென்னை மட்டன். இதோட என்ன கொடுப்பீங்க? ஸ்வீட்டு, ரைத்தா, கத்திரிக்காய். ஸ்வீட் என்ன மாதிரி ஸ்வீட் கொடுப்பீங்க? இது வந்து பாயாசம். ஓகே. ரைத்தா ப்ளஸ் இது என்ன தால்ச்சாவா? கத்திரிக்காய். ஓகே. இது வந்து அங்கண்ணா கோயம்புத்தூர் ஸ்டைலா? கோயம்புத்தூர் ஸ்டைலில் அங்கண்ணா. இதோட என்ன கொடுப்பீங்க? ஸ்வீட்டு ப்ளஸ் என்ன கொடுப்பீங்க? ப்ளஸ் வெங்காயம் பச்சடி அண்ட் கிரேவி சிக்கன் ஸ்பைசி கிரேவி. இந்த பக்கம் இது வந்து திண்டுக்கல் மட்டன். இது திண்டுக்கல் மட்டன். ஓகே. சேம் ஸ்வீட்டு அண்ட் ரைத்தா, தால்ச்சா. இதோட தால்ச்சா கொடுப்பீங்க. சூப்பர். ஆனால் இப்போ எனக்கு சென்னை ஸ்டைலில் பிரியாணியில் தால்ச்சா கேட்டாலும் கொடுப்பீங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் சென்னை சிக்கன்ல சாரி இது வந்து திண்டுக்கல் சிக்கன். இதுக்கு ஸ்வீட்டு, ரைத்தா அண்ட் தால்ச்சா. இதுக்கும் தால்ச்சா. சூப்பர். இது எல்லாமே ட்ரை பண்ணி நாட்டுக்கோழியில் சிக்கன் வேற மாதிரி ஜூஸியாக இருக்கானா நாட்டுக்கோழி? ஓகே. எப்போதும் இருக்குமா அந்த நாட்டுக்கோழி? எப்போ இருக்கும்? சண்டேஸ் மட்டும் நாட்டுக்கோழியில் கொடுக்குறீங்க? ஆமாம் சார். கம்ப்ளீட்டு கோழி தான் அதிகமாக இருக்குது இதில். சூப்பர். 2 பன்னீர் பிரியாணி பார்சல், ஒரு செட்டு பரோட்டா பார்சல், ஒரு போர்ஷன் 65. गाइस இப்போ சிக்கன் மட்டன் பிரியாணியில் சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி இங்கே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஐயோ இங்கே பாருங்க, அப்படி பொடி பொடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியோட கத்திரிக்காய் போட்டு ஒரு பைட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் தால்ச்சா எங்கே இருக்குது? இது தால்ச்சா. ஆக்சுவலாக தால்ச்சா ஆல்வேஸ் நம்ம ராம்நாடுனால தால்ச்சா ஆல்வேஸ் அல்டிமேட்டு. தால்ச்சாவோட ட்ரை பண்ணி பார்ப்போம். வா ஐ எம் ரியலி ஹாப்பி. சண்டேனாலே பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்சுருவோம். தெரியுதா? ஐயோ இந்த பிரியாணியில் தால்ச்சாலாம் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, நல்ல மசாலா செட்டில்டாக இறங்கியிருக்குது. ஓகே. மட்டன் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பீஸாக போகுது மட்டன். ஓகே. இது வந்து சொல்ல வேண்டிய விஷயம். இந்த கத்திரிக்காயோட ஒரு பைட் எடுத்து வச்சுருவோம். அது எப்படி இருக்குண்டு தெரியுதா காய்ஸ்? கத்திரிக்காய் ஆக்சுவலாக எனக்கு அதிகம் பிடிக்காது கத்திரிக்காய். இது தால்ச்சா தான், ஆனால் கத்திரிக்காய் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே. சென்னை மட்டன் ஸ்டைல் பிரியாணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை பார்ப்போம். இது வந்து திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. ஓகே. இதோட ஒரு எக்கு கொடுத்துருக்காங்க. எக்கு எல்லா இதுலேயும் வந்துருக்குது. பார்ப்போம். ஐயோ ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. சரிதா? திண்டுக்கல் ஸ்டைல்லே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் மட்டன் எப்படி வந்திருக்கு? மட்டன் நல்ல பூ போல் வந்திருக்குது. ஆக்சுவலாக
அந்த டேஸ்ட் வேறு இந்த டேஸ்ட் வேறு. இந்த திண்டுக்கல் ஸ்டைலில் எக்ஸாக்ட்லி திண்டுக்கல் ஸ்டைலில் இருக்குது. இதுக்கு வந்து தால்ச்சா தான் சாப்பிட்றதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லெட்ஸ் see how is the taste. ஒரு மட்டன் பீஸு உள்ளாக்க வச்சு ஒரு பைட்டு, திரும்ப இதில் ரைத்தா உள்ளாக்க வச்சு, ஆஹா ஆஹா. காய்ஸ், இது வந்து மட்டன் அங்கனான். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த பிரியாணி வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் இந்த பிரியாணி. ஓகே, இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிக்கன் கிரேவி. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல. ஆஹா, எல்லாமே நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ஊர் ஸ்டைலில் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆனால் ஆக்சுவலாக இந்த அங்கனான் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே தான் தெரியல, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிரியாணி இது, அங்கனான் பிரியாணி. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி பிரியாணி. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப ஜூஸியான பிரியாணி ஆக்சுவலாக. பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்களா, நாட்டுக்கோழியோட ஃபுல் கால் போட்டிருக்காங்க. காய்ஸ், இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய திங்ஸு சண்டே மட்டும் ஒரு 5 டைப் ஆஃப் பிரியாணி இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து தால்ச்சா ட்ரை பண்ணுவோம். தால்ச்சாவில் சொல்லப்போனால் தால்ச்சாவில் மட்டன் பீஸ்லாம் கிடக்குதுங்க. இங்கே இருங்க, மட்டன் பீஸு தெரியுதா? நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்குது. இது நாட்டுக்கோழி நல்ல பீஸாக இருக்குது. இதில் ஒரு பைட் வச்சு, ஆஹா, சி அவ்வளோ ஜூஸியாக இருக்குது காய்ஸ். செம்ம வேறு மாதிரி இருக்குது. பக்கா வெறித்தனமாக இருக்குது நாட்டுக்கோழி பிரியாணி. நம்ம கேமராமேன் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, அவரையும் கூப்பிட்டு சாப்பிடுவோம். காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சரியா? இது மை ஜென்யூன் ரிவ்யூ. சண்டே இருந்தாலுமே பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா அருமையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸ்வீட் எப்படி இருக்கு? பாயசம் போட்டிருக்காங்க, ஜவ்வரிசி போட்டு, பருப்பு போட்டு, நல்லா இருக்குது. நல்ல கீ ஃப்ளேவர்லாம் இருக்குது இதில். ஸ்வீட் வந்து கரெக்டான, ரொம்ப அதிகமான ஸ்வீட் இல்லை, ரொம்ப கம்மியான ஸ்வீட் இல்லை, நல்லா கரெக்டான போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. ஐ லைக் த ஸ்வீட் ஆல்சோ. இதான் கைஸ், உங்களோட வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பிரியாணி ரொம்ப சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.